கண்ணு முழிச்சிட்டாங்க. சிஸ்டர், டாக்டர் கூப்பிடுங்க. கண்ணு முடிச்சிட்டானே. நானே வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோ நேரமா அங்கனா ரெண்டு காற்று வாங்கிட்டு இருக்க. ஓ, இந்த பக்கம் ஏதாவது வண்டி வரும், 1000-2000 கையில் கொடுத்து ஆறுதல் சொல்லி வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்கன்னு பார்க்குறியா? அதுதான் உன் பிளானா? என்ன ரொம்ப நேரமாக ஏதோ எட்டி பார்த்துட்ருக்க? நான் வேணா ஒரு 500 ரூபா உள்ள போறேன், போய் தவி எடுத்துட்டு வரியா? தம் அடிப்பேடா நீ. அப்படி சூசைட் ஷேமிங் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அதான் எனக்கு பிரச்சனையே. என்னால் வெற்றிகரமாக சாக கூட முடியல. வாழ்க்கையில் தோத்துட்டு ஒவ்வொரு நாள் அவமானப்படுறதை விட பேசாம செத்துடலாம். நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அரேடா, அந்த கொன்றுன்னு சொல்றல்ல, நீ சூசைட் பண்ணு இல்லை பண்ணாம போ, ஆனால் அடுத்த 7 நாளில் நான் உன்னை கொண்டு இருப்பேன். யாரா சரியான பைத்தியக்காரனா இருப்போம் போல. அப்படியா? இந்த பைத்தியக்காரனை ஒருவேளை நீ பார்க்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னா இதே பிரிட்ஜுக்கு வா. ஏப்பா, நேற்று வீட்டை காலி பண்றேன்னு சொல்லியிருந்த, ஏற்கனவே 3 மாசம் வாடகை பாக்கி. இல்லைம்மா, இப்போதான் ஒரு வேலை வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் வாடகை கொடுத்துறேனேம்மா. ஒரு வாரத்தில் எப்படி கொடுப்ப பாரு, எல்லாம் என் நேரம். ஃபஸ்ட்டு 4 லொக்கேஷன் கூப்பிட்டு போய் அலைய விட்றா தம்பி, 2 டீப்பா. அப்புறம் மெயின் லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போ. அப்போ தான் நீ கேட்குற கமிஷன் கிடைக்கும். சுத்தம் பொழைக்க தெரியாதானா இருக்கிய.
எழிலே, எல்லா ப்ரொடியூசரும் ஒரே மாதிரி கிடையாதுடா. ஒருத்தருக்கு லவ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆக்ஷன் காமெடி பிடிக்கும், ஒருத்தனுக்கு கில்ஃபான்ஸ் பிடிக்கும். உனக்கு க்ரைம் த்ரில்லர் தான் வரும். நான் 2 ப்ரொடியூசர் சொல்கிறேன், அவங்கள போய் பாரு. உன் ஸ்கிரிப்டை அல்வா மாதிரி அள்ளிப்பாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஸ்கிரிப்ட் கொடுங்க சார் கிட்ட. அது ஆஃபீஸ் மெயில் அடிக்க மெயில் பண்ணிடுங்க. இமெயில் பண்ணிட்டேன். சாருக்கு பிடிச்சிருந்தா அவரே கூப்பிடுவார். டைம் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஓ, அப்பாயின்மெண்ட் வேணும்ல? ஓகே. இல்லை, நான் போகிறேன். இதில் அவன் வேற ட்ரிப்டை கொண்டு போ அள்ளிப்பானுன்னு சொல்லி அமைச்சிருக்கான். சார். Yes, Adil. Come, please sit down. சொல்லுடா. டேய், உனக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு உன்னோட சினாப்சிஸ் அனுப்பிச்சு வை. சரி, ஓகே. டேய், இது ஒரு புது ப்ரொடியூசர் ஆஃபீஸரா. க்ரைம் த்ரில்லர் தான் வேணுமா? இமிடியேட்டாக ஷூட் போனோன்னு ஸ்டோரி தேடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அனுப்பிச்சு வைக்கிறேன். ஹலோ. இஸ் திஸ் எழில்? எழில் தான் பேசுகிறேன். நான் ஸ்ருதி பேசுகிறேன், ரிமோட்ஸ்லேருந்து. உங்கள் சினாப்சிஸ் எங்களுக்கு இமெயில் பண்ணியிருந்தீங்க. அது ஒரு ஸ்டோரி லைன் ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கு. நல்லது. ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock போல் ஆஃபீஸ் வர முடியுமா? ஷோர், கண்டிப்பாக வந்துடுறேன் நான். சாரை நேரில் பார்த்து பேசலாம். ஓகே. ஸ்ருதி வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. எழில்? எஸ். ப்ரொடியூசர் சார் இப்போதான் வெளியே போனார். அவர் உங்களை நேரில் பார்த்து கதை கேட்கணும்னு சொன்னார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பவுண்டோட சாஃப்ட் காப்பி இருக்கா? இருக்கு. அப்போ எனக்கு அது இமெயில் பண்ணிருங்க. அப்புறம் சார் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. நாளைக்கு உங்கள் டீமோட வந்துருங்க. ஓகே, ஷூர். எழில், நாளைக்கு ப்ரொடியூசர் சாரை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி டல்லாக இல்லாமல் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சாரை மீட் பண்ணுற மாதிரி க்ரூம்டாக வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. டேய் மச்சான், ட்ரீம் ஒர்க்ஸில் ஓகே பண்ணிட்டாங்கடா. நாளைக்கு காலைல மேனேஜரை பார்க்க சொல்லியிருக்காங்க. சூப்பர்ரா, கரெக்டாக ஆச்சுமா. முதல்ல 50,000 அட்வான்ஸ் வாங்கி வீட்டு வாடகையெல்லாம் கொடுக்க பாரு. ஓகேடா, கொடுத்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். ஹாய், உட்காருங்க. இது யார், உங்க டீமா? ஆமா, உட்காருங்க. யூ லுக் குட் டுடே. தேங்க்ஸ். சார் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக நைட் பெங்களூர் கிளம்பி போயிருக்காரு. வரத்துக்கு ஒரு 2 to 3 days ஆகும். பட் உங்க ஸ்கிரிப்ட் ஃபுல்லா படிச்சிட்டாரு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னாரு. பட் சின்னதா சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. என்ன மாதிரி சேஞ்சஸ்? உங்க ஸ்கிரிப்ட்ல நிறைய த்ரில் இருக்கு, ஆனா அதெல்லாம் எங்கேயோ நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. டே டு டே லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸை உங்க ஸ்கிரிப்ட்ல கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஓகே, என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஓகே. சரி. ஸ்ருதி,
எனக்கு கொஞ்சம் நீட்ஸ் இருக்குது, டீமை வேறு மேனேஜ் பண்ணணும். அட்வான்ஸ் அமௌண்ட் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நான் சார் கிட்ட பேசுகிறேன். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. தினசரி நடக்கிற சம்பவங்களை கதையில் கனெக்ட் பண்ணணும். அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம ஊரில்? நம்ம ஊரில் ஒரு பெரிய சீரியல் கில்லர் இருக்கானா. அவன் இதுவரை 7 கொலை பண்ணியிருக்கானா. மாதத்துக்கு ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த மாதமும் ஒரு கொலை விழுன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக அவனை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் அதை நம்ம கதையில் சேர்த்துக்குவோம், கனெக்ட் ஆகும்ல. எது இந்த பிளாஸ்டிக் அரிசின் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு அந்த மாதிரியா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்கிறா? நான் சொல்கிறேன் பாருங்க அண்ணா. இப்போ தான் நியூஸ் பார்த்துட்டு வரேன். போலீஸ்கார் ஒருத்தர் அவர் ஸ்டேஷனில் இருக்க அக்கிஸ்டோட பல்லெல்லாம் பிடுங்கி சைக்கியோத்தனமாக நடந்துக்கிறாராம். அவரை மட்டும் நம்ம வில்லன்ஸில் சேர்த்தோம், நம்ம கதைக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகலை. டேய் பாரா, அப்படியே அந்த போலீஸ்கார வீட்டில் பெரிய அரசியல் கட்சிக்காரன்ற தொங்க விட்டுருவோமா? டேய், அப்படி போனா நம்ம சமூக போராளின்னு ஏத்துக்குவாங்கடா. ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா கொடுங்கடா. எஸ் ஸ்ருதி, தேங்க்ஸ். எதுக்கு? அட்வான்ஸ் கிரெடிட் ஆயிருக்கு. Your work deserves some advance payment. எனிவே தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. காஃபி? ஷூர். ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையே தலைக்கீழாக இருந்துச்சு. பாடன்? 3 மாதத்துக்கு மேலே வீட்டு வாடகை பாக்கி இருக்கு. போட்டுக்கிற நல்ல சட்டுன்னு இதை ஒன்று விட்டா வேறு எதுவும் இல்லை. ஒரே நாளில் லைஃப் மாறும்னு சொல்லுவாங்க, அதை இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுறேன். போய் நல்ல ஷர்ட் வாங்கணும். ஷர்ட்டா? நீங்க குர்தா ட்ரை பண்ணுங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா, நீங்க கமிட்டடா? சட்டைக்கே வழி இல்லைன்றேன், என்னை பார்த்து கமிட்டடான்னு கேட்குறீங்க. என்ன மாதிரி செட்டில் ஆகாத பசங்களெல்லாம் யாருக்குங்க பிடிக்கும்? அப்படிலாம் இல்லையே. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பேஷனுக்காக போராடுற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி செட்டிலான பசங்க கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி இருக்காது. ஏஞ்சல் மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு கூட ஒயிட் ட்ரெஸ் சொல்லுங்க. நல்லா இருக்கும். இமிடியேட்டா அனுப்பிடுறேன். ஏழே, இந்த உலகத்தில் வாய்ப்புன்றது பூட்டிய இரும்பு கதவு மாதிரி. இன்னொரு பக்கம் அதுக்கு சேவரே கிடையாது. எல்லாம் டைம் தான்டா. ஹலோ, ஆமாம் இருக்கு. 50 லட்ச ரூபாவில் 1 இருக்கு. 1 கோடி ரூபாவில் 2 இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? 10 லட்சமா? இந்த 5 லட்சம் 10 லட்சம்லாம் கேட்டு வராதிங்க. வேறு ஏதாவது நல்ல கிளைண்ட்ஸாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் பாஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இதையும் சேர்த்துக்கோ. இல்லை, ஒரு 50 ரூபா இருந்தா கூட. உன்னை என்ன ட்ராப் பண்ணுமாடா? இல்லை, அவனுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கு. தடையே ஏதோ அறியா நீரோட்டம் நான்
பறிக்கிற தூரம் கொட்டி கிடக்குது நட்சத்திரவானம் நெஞ்சுக்குள்ள சின்னால வந்து மோதும் மனசத தொலைச்சத தேடும் சின்னால வந்து மோதும் மனசத தொலைச்சத தேடும் அன்னைக்கு பிரிட்ஜில் பார்த்தவர் தானே? என்ன ப்ரோ சைலண்டாக வந்து
வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க இந்நேரத்தில். என்ன வேணும்? என்ன எழில் இப்போ எல்லாம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறது இல்லை போல இருக்கு. பிரதர், கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க. முதல்ல எது வரனாலும் காலைல பேசிக்கலாம் பிரதர். கிளம்புங்க முதல்ல. சொல்கிறது கேட்குதா இல்லையா? Okay, good. How do you feel now, Eril? எனக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்கு டாக்டர். என்ன குழப்பம்? நான் சென்னையில் இருந்தேன். வயசாகி முடியெல்லாம் நரைச்சிடுச்சு. பேரண்ட்ஸும் போயிட்டாங்க. ஏதோ சினிமா வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன். ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரியே இருக்கு டாக்டர். டைம் ட்ராவலா? நீங்கள் காலேஜ் கிரவுண்டில் விளையாடும்போது தலையில் அடிபட்டு மேபி 1 or 2 hours டீப் கோமாவில் இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். சார் 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 என்னப்பா என்னாச்சு? ஒருத்தர் கொல்ல வரான் சார், காப்பாத்துங்க சார். எங்க இருக்கான்? உள்ளதான் சார் இருக்கா. வாங்க சார். வெப்பன்ஸ் ஏதாவது வச்சிருக்கானா? கத்தி வச்சிருக்கான் சார். ஓ வாங்க சார். வாங்க சார். இந்த விடாப்பா? இல்லை சார், மேலே சார். மேலதான் சார் இருக்கா. இங்கேயா? இங்கே தான் சார். டேய், என்னடா அது? வீடுங்கிற உன்னையும் காணோம். திருட வந்து வீட்டில் திருடிட்டு போக வந்தான்னு மட்டும் சொல்லிடாத. சார், அவனுக்கு யாருன்னே தெரியாது சார். யாருன்னே தெரியாதுன்ற, அப்புறம் கொலை பண்ண வந்தான்னு மட்டும் சொல்ற. நம்புற மாதிரியா இருக்கு? ஏதோ லேடிஸ் மேட்டராடா? சார், அப்படிலாம் எனக்கு யாரு கூடயும் எந்த பழக்கமும் கிடையாது. சரி, இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற? நைட்டு பூரா இங்கேருந்து உனக்கு காவா காத்துட்டு காலையில் போக சொல்ற. அதான் என் வேலை. போலீஸ்னா அவ்வளோ நக்கல் உங்களுக்கு. என்ன வேலை பார்க்குற? அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அது நான் எழுதின ஸ்கிரிப்ட். மொட்டையனுக்கு பயந்து தெருவுக்கு ஓடி வந்தான். எதிரே வந்த போலீஸிடம் உதவி கேட்டான். வீட்டுக்குள்ள வந்த போலீஸ், என்னடா வீட்டில் ஒன்றுமே இல்லை, இங்கே திருட வந்தான்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. ஹேய், ஏடா இது? நீ என்கிட்ட உதவி கேட்டது, நான் வந்தது, உன்கிட்ட பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் முன்னக்கூட எழுதி வச்சிருக்க. எனக்கும் அதான் சார் தெரியல, எல்லாம் எதிர்ச்சா ஒரே மாதிரி இருக்கு. ஒன்று தெரியுது, நீ எழுத போற கதைக்கு போலீஸை வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க, அப்படித்தானே? சார், நீங்க தான் சார் எல்லாம் தப்பா எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தான் சார் எல்லாம் தப்பா தெரியுது. ஓ, எனக்கு தான் தப்பா தெரியுதா? அது சரி. உன்னை நைட்டு பூரா ஸ்டேஷன்ல உட்கார வச்சு காலையில அனுப்பிச்சா உனக்கு புத்தி வரும். கிளம்பு சார். கிளம்புங்க சார். வாப்பா, கிளம்புங்க சார். வா. ஏன் சார் ஸ்டேஷன் சார் ப்ளீஸ். ஹலோ, என்ன உங்களை ஆஃபீஸ்ல காணோம்? ஒரு சின்ன எமர்ஜென்சி ஒர்க்கு, நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன். ஓகே, ஸ்கிரிப்ட் கரெக்ஷன் என்னாச்சு? ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு ½ hour நான் உங்களுக்கு இமெயில் பண்ணிட்டேன். சரி, அனுப்புங்க. அநேகமாக நாளைக்கு நீங்கள் அவர்கிட்ட நேரில் பேசுகிற மாதிரி இருக்கும்.
இந்த பைத்தியக்காரனை ஒரு வேளை நீ பார்க்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னா இதே பிரிட்ஜுக்கு வா. மன உளைச்சல்ல பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க நண்பா. இனிமேதான் எனக்கு வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. எனக்கு சாகுற இன்னும் சுத்தமா இல்ல. இந்த பயத்தை அன்னைக்கு உன் கண்ணில் நான் பார்க்கலையே, இப்ப எப்படி வந்துச்சு? எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? இப்போ உன் கழுத்துல அந்த கத்தியை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. இந்த குசி எனக்கு அன்னைக்கு இல்லையே. இப்ப கூட இந்த கத்தி அவன் கழுத்தை இன்னும் அறுக்காம இருக்கு தெரியுமா? இந்த பிரிட்ஜுக்கு வந்தா என்ன பார்க்கலான்னு நான் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை. எனக்கே நான் ஆசைப்பட்டதெல்லாம் இப்பதான் கிடைக்குது. நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டேன், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க நண்பா. நான் வாழணும். இந்த ஊரே ஒரு சைக்கோ கில்லர் பேரை கேட்டு நடுங்கிட்டு இருக்கு இல்லையா? அது நான் தான். நீ கேட்டங்கிறதுக்காக நான் அவனை கொல்ல வரல. இதோ வாழணும்னு ஆசைப்படுற பத்தியா, அதுதான் என்னை கொல்ல சொல்லுது. இன்னைக்கு 6வது நாள். நாளைக்கு விடியறதுக்குள்ள நீ செத்து. சொல்லுங்க ஸ்ருதி. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு வரல? சாரி, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, வெளியூர் போயிட்டு இருக்கேன். வெளியூர் போயிட்டு இருக்கீங்களா? எது என்ன சொன்னீங்க? ஆபீஸ் வந்துருவேன் தானே சொன்னீங்க? ஆமாம் சொன்னேன், பட் இப்போ எமர்ஜென்சி, கொஞ்சம் நான் இப்போ போயே ஆகணும். நேற்று நீங்கள் கொடுத்த ஸ்டோரியை சார் ஓகே பண்ணிட்டு அவரே அக்ரிமெண்ட் சைன் பண்ண பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ நான் பார்த்து நீங்கள் வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க. 2 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருந்தே ஆகணும். சாரை மீட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வேணாலும். சார் வராரா? ஹலோ ஹலோ, எழில் லைனில் இருக்கீங்களா? வரேன், நான் 2 மணிக்கு வந்துடுறேன். சரி வாங்க. ப்ரொடியூசர் சார் வந்துட்டாரா? இல்லை சார், அவங்க பெங்களூர்ல இருந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. என்ன 2 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்படிங்களா? இல்லைங்களே, நேரம் ஆகும்.
ஸ்ருதி எங்க? அவங்க பக்கத்தில் ஒரு மீட்டிங் போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. சார் நான் மேலே வெயிட் பண்ணுறேன். டேய் இப்போதான் வரியா? ஆமாம், நேற்றுங்க ஆளை காணோம். டேய் என்னடா ஆச்சு? டேய் இன்னும் ஆர்டிஸ்ட் லொக்கேஷன்லாம் பிரிக்கல. இதை வந்துட்டாங்க பாரு. ஸ்ருதி, ப்ரொடியூசர் வந்துட்டாரா? இன்னும் இல்லை, கால்ஸும் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாரு. 2 o'clock சென்னை அவுட்ரு வந்துட்டேன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. அவரை நாளைக்கோ 4 மணிக்கோ வந்து மீட் பண்ணியிருப்பேன்ல. இப்போ கூட சார் எனி டைம் ஆஃபீஸ்க்கு வரலாம். ஒருவேளை அவர் டயத்துக்கு வந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அதான் வரலையே. இப்போ என் வேலையும் கெட்டு போய் இந்த வேலையும் நடக்காம. ஒருவேளை இதை விட முக்கியமான வேலையா இருந்தா போய் பாருங்க. ஏன் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க? டேய் உனக்கு கொடுத்த வேலையை முடிக்க போடுறா. சரி ஓகே, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஸ்ருதி எங்க? அவங்க 6 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்களே. எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்பணும். ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஏதாவது அப்டேட் வந்ததா? இல்லை, அவர் யாரு காலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆமாம், நீங்கள் கிளம்பல? இன்னைக்கு எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஒரே நாய்ஸியாக க்ரௌடடாக இருக்கும், ஸ்டே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஆஃபீஸில் கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்குவா. அதுக்கு என்ன, நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் பூச்செடி கீழே சாவியை வச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்க, பார்த்துக்குங்க. தேங்க்யூ. நீங்க கோமாவில் இருக்கும் பொழுது உங்க பிரெயின் எப்பவுமே ஐடியில இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அது வாழ்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். என்னது பிடிச்ச மாதிரி வாழ்க்கையா? நான் எழில். பூனைக்கு தெரியாதா எலி எங்க பதுங்கி இருக்குன்னு? என் லைஃப் பிரதர், என் லைஃப் பிரதர். பாடுறா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஐ கேன் ஃபீல் யுவர் சோல் நவ். ஒரு மார்க் வச்சா நான்
என்னாச்சு? ஏன் கூட்டமாக இருக்கு? ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் எப்போ போனீங்க? 10 மணிக்கு கிளம்புனேன். சாவியை பூச்செடியில் வச்சுட்டு தானே போனேன். என்னாச்சு? பெங்களூர் போன ப்ரொடியூசர் நைட்டு 11 மணிக்கு மேலே ஆஃபீஸ் வந்திருப்பார் போல். இந்த தெரு முனையில் கார் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டார். ஜிஹெச்சில் தான் இப்போ பாடி இருக்குது. அவ்வளோதான், இனி நம்ம யாருக்கும் வேலை இல்லை. நான் இன்னும் இந்த மாதம் சம்பளம் கூட வாங்கலை. ஓ, இவங்க தான் ஸ்ருதியை கட்டிக்க போகிற பையன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், உன் கண்ணில் உயிர் தெரியல. ஆனால் அடுத்த 7 நாளில் நான் உன்னை கொண்டு இருப்பேன். தம்பி, சாப்பிட காசு இருந்தா கொடுப்பா. தம்பி தம்பி தெய்வமே, சாகவும் முடியல, வாழவும் பிடிக்கல. என்ன பண்றது தெரியல. தெய்வமே, வாழ்க்கை இப்படி ஆகணும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த சினிமா பக்கமே வந்திருக்க மாட்டேனே. நல்ல வேலைக்கு போய் வீட்டையாவது காப்பாத்திருப்பேன். ஐயோ, இனி என்ன பண்ண போறேனே தெரியலையே. இதுல இருந்து எனக்கு விமோச்சனமே இல்லையே. இல்ல டாக்டர், நான் சூசைட் பண்ணல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். Did you commit suicide? இல்ல டாக்டர், ஏதாவது நடந்து தடுத்துரும். குட். ஒருவேளை நீங்க சூசைட் பண்ணியிருந்தா நீங்க நிரந்தரமா கோமாவிலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி. See, this is real life. That was a bad dream. Everything is all right now. Okay? I will show you a similar case history. நீங்க வீடியோவில் பார்க்குற இந்த பையன் உங்களை மாதிரியே கிரவுண்டில் விளையாடும்போது தலையில் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் அவன் கோமாவில் இருந்திருக்கான். பட் அவன் கோமாவில் இருந்து வெளியே வரும்பொழுது அவனுக்கு பரிச்சயமே இல்லாத அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடிஞ்சிருக்கு. At 5, a Metro teenager is struggling to recover from a severe concussion. His parents say when he woke up, though, he was speaking only Spanish, a language he had never spoken fluently before. Sí, hablo mucho español. Sometimes I daze out. Sometimes, like, I feel like I'm not there, but I am. He hopes one day to be back on the pitch himself. And when he does medical history-ல இந்த மாதிரி நிறைய கேसेस இருக்கு. நான் மெடிசின்ஸ் எழுதி கொடுக்குறேன். 4 weeks ரெகுலராக எடுத்துட்டு திரும்ப என்னை வந்து பாருங்க. சரியா? காலேஜ் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ண போற?
என்ன ஐடியா வச்சிருக்க? மா கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்களே, எங்க இருக்கு? அதெல்லாம் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. நீ வச்ச இடத்துல பாருப்பா இருக்கும். ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போக போறேன். ஏதோ குறும்படெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தியே, சென்னைக்கு போய் டைரக்டர் பார்க்கணுன்றது என்னாச்சு? அதெல்லாம் செட் ஆகாது. படிச்ச படிப்புக்கே வேலைக்கு போக போறேன். என்ன குத்தி காமிக்கிறானா? அண்ணா நிப்பாட்டுங்க. பஸ் ஸ்டாண்ட் 2 கிலோமீட்டர் இருக்குது. இல்லை பரவாயில்ல, நிப்பாட்டுங்க, நான் போய்க்கிறேன். ஏன் பார்வதி தேவியின் முகம் வாடி உள்ளது? அது ஒன்றுமில்லை பரமேஸ்வரா. ஒருவன் தன் வாழ்க்கையில் எடுத்த தவறான முடிவை எண்ணி வருந்தி அழுதான். அவன் தவறை சரி செய்ய மீண்டும் வாழ்க்கை கொடுத்தேன். ஆனால் அதே முடிவைத்தான் மீண்டும் எடுக்கிறான். நான் எத்தனை பேருக்கு இதே போல் வரம் கொடுத்து ஏமாந்திருப்பேன்.